ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், குட் மார்னிங். வழக்கம் போல் காலையில் வந்து ப்ரெட் எடுத்தாச்சு. இன்றைக்கி லாஸ்ட் டே அவனுக்கு ஸ்கூலு, ஃப்ரைடேனால் ஒரு 4 பீசஸ் வந்து ப்ரௌன் ப்ரெட் எடுத்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் ஜாம் அப்ளை பண்ண மாட்டேன். அதுக்கு பதிலாக வந்து பீனட் பட்டர் யூஸ் பண்ணுவேன். இந்த சைடில் வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக சைடில் இருக்கிற பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சோண்டு பீனட் பட்டர் வந்து 4 பீசஸ்லேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு பனானா வைப்பேன். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆப்பிள், ஏதாவது கட் பண்ண ஏதாவது கிவி ஃப்ரூட்ஸ் எதுனாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி எடுத்துக்கிறது வந்து பனானா மட்டும் ஆட் பண்ணுவேன். அவங்களுக்கு வந்து மற்ற ஃப்ரூட்ஸ் வந்து அதோட டேஸ்ட் வந்து அவங்களுக்கு பிடிக்கல. அதனால் நான் சேம் மெத்தட் வந்து தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். கொஞ்சோண்டு பனானா எடுத்துகிட்டு 4 பீசஸ்க்கு வந்து ஒரு ஃபுல் பனானா எடுத்துக்கிட்டால் போதும். அந்த பனானா வந்து ஸ்லைசஸாக வந்து கட் பண்ணி நடுவில் வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சோண்டு சீஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் வந்து ஸ்லைசஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா க்ரீம் சீஸஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். சீஸே இல்லாமல் இருந்தாலும் கூட அது நல்லா தான் இருக்கும். ஏன்னா நடுவில் வந்து பனானா வைக்கிறனால குழந்தைங்களுக்கு வந்து இதுவே போதுமானது தான். சீஸ் வந்து கொஞ்சம் டைரி ப்ராடக்ட் வந்து காலையில் கொஞ்சம் அவங்களுக்கு ஆட் பண்ணால் கொஞ்சம் ஃபேட்டாக வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து நான் ஏதாவது வந்து பால் கொடுக்க மாட்டேன். பால் பிடிக்காது. ஈவினிங் வந்து நைட்டு தான் கொடுப்பேன் நான். அதுக்கு டைமும் இருக்காது. அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி அதை குடிக்க வைக்கணும். ஸோ அதனால் நான் அதுக்கு பதிலாக வந்து இந்த மாதிரி வந்து நான் எடுத்துப்பேன். சீஸ் எடுத்துப்பேன், கீ ஆட் பண்ணி பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிப்பேன். இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது வந்து ஸ்லைசஸான சீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். இது வந்து மிக்சட் ஹர்ப் ஃபுல்லாமே வந்து கொஞ்சம் காரமாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொடுக்கும் அந்த சீஸ் ஆட் பண்ணிக்கிறதுனால. சீஸ் எப்போயெல்லாம் ஆட் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து இந்த மிக்சட் ஹர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ நான் அதை ஆட் பண்ணியாச்சு. வழக்கம் போல் வந்து சாண்ட்விச் மேக்கரில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வந்துடும். சின்ன சின்ன பீசஸாக வந்து ஸ்லைசஸாக கட் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு வந்து கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களே சாப்பிட்ருவாங்க. எனக்கு இந்த மார்னிங் வந்து இவங்களா சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு 4 ஐட்டம் தான். அதனால வந்து அவன் ஸ்கூல் டைமில் வந்து இதையே வந்து ரிப்பீட்டடாக வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் நான். டின்னர் வந்து மோஸ்ட்லி வந்து தோசை, இட்லி அந்த மாதிரி வந்து நான் கொடுப்பேன். மார்னிங் வந்து இந்த மாதிரி அவனுக்கு பிடிச்ச இதாக கொடுத்துருவேன் நான். இது வந்து வீட் ப்ரெட்னால் வந்து ஸோ தாராளமாகவே அந்த ப்ரெட்டை வந்து நான் ஆட் பண்ணிப்பேன் இவனோட பிரேக்ஃபாஸ்ட்டில். இன்றைக்கி அவர் எழுந்ததே கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தது அது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் லேட்டாக தான் வந்தார். எல்லா குழந்தைங்களும் உள்ளே போயிடுச்சுங்க. இல்லைன்னா க்ரௌடாக இருக்கும் இங்கே விடுறப்பயே. இவர் தான் லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இவரை விட்டுட்டு சரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து நான் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து வாங்க வேண்டியது இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கு பக்கத்து பில்டிங்கில் தான் அந்த லூலு சூப்பர் மார்க்கெட்டுன்னு இருக்கும். ஸோ அது வந்து அவரை டிபெண்ட் பண்ணி அவர் காரை எடுத்துகிட்டு போய் அதை வாங்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. ஏதாச்சும் அவசரம் எமர்ஜென்சின்னா நானே வந்து பக்கத்தில் வந்து வாங்கிடுவேன். சில ஐட்டம் வந்து எனக்குள்ளே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இந்தியன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எங்களுக்குள்ளே இருக்கும். அரிசி என்னென்ன வேணுமோ எல்லாமே உள்ளே இருக்கும். கொஞ்சம் தான் எங்களுக்குள்ளே எலக்ட்ரானிக்ஸ் வச்சுருப்பாங்க. ஹைப்பர் மார்க்கெட்டில் வந்து நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும். பட் சூப்பர் மார்க்கெட்டும் ஹைப்பர் மார்க்கெட்டும் கிராசரி வந்து ஒரே லெவல் சேமாக தான் வச்சுருப்பாங்க. பட் மற்றது வந்து கார்மெண்ட்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். ஹைப்பர் மார்க்கெட் போனால் கொஞ்சம் நிறையா கிடைக்கும். பட் இதுவே பக்கத்தில் வந்து இது போதுமானது தான். இது டைரி ப்ராடக்ட் ஏரியா, வெஜிடபிள்ஸ் எல்லாமே எனக்குள்ளே இருக்கும். ஆஃபர் பீரியட் வந்து வீக்லி வந்து 2 போடுவாங்க. அந்த டயத்தில் கரெக்டாக வந்தோம்னா எல்லாமே சீப்பாக இருக்கும், அள்ளிட்டு போயிடலாம். ஸோ நான் வந்து ஆதவை கூட்டிகிட்டு இந்த மாதிரி மார்னிங் டயத்தில் வந்து வந்துடுவேன். 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு உள்ளே வந்தோம்னா ரொம்ப இதாக இருப்பாங்க, ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. ஸோ எங்களை சமாளிச்சுட்டு வந்து அதை வாங்குறதே கஷ்டமாக இருக்கும். ஸோ ஆதவனா வந்து கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் லேசியாக இருப்போம். அந்த இதை வச்சுட்டு வந்து நான் ஈஸியாக உள்ளே என்னென்ன வாங்கணுமோ அதை வாங்கிட்டு வந்துடுவேன். இதான் வாங்குறது. இங்கே எப்படின்னா கொஞ்சம் ஏதாவது டிஷ்யூ பேப்பர்னாலோ இல்லை அந்த ப்ரஷ்னாலோ இதெல்லாம் வந்து பல்காக வாங்குறதுல தான் வந்து இங்கே கம்மியாக இருக்கும். சிங்கிள் பீஸாக வாங்கினோம்னா கொஞ்சம் கூட வரும். அது நம்ம ஊர்லேயும் அதே தான். இங்கே வந்து அதிகமாகவே இந்த மாதிரி தான் விற்பாங்க. ஸோ பிஸ்கட் 1 பீஸ் வந்து கூட இருக்கும். அதே பிஸ்கட் வந்து பண்டிலாக வாங்கணுன்னா அது கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயமே. இது வந்து கருவேப்பிலை 1 டிராமு. கீரை வந்து இங்கே ஒரு பீஸ் மட்டும் 1 டிராம். 1 டிராம்னா நம்ம ஊரில் வந்து 20 ரூபா இந்த ஒரு பீஸ் மட்டும்.
இங்கே அந்த கொஞ்சம் கூட மாதிரி தான் இருக்கும், பட் எங்களுக்கு இது கம்மியாக தான் இருக்கும். இது இன்றைக்கி கம்மி தான் ஃபுல்லாமே. பொட்டேட்டோ 1 dirham, காக்கிரோ இந்த மாதிரி தான் வாங்கினேன். கேப்சிகம் க்ரீன் இது வந்து 1/2 gram, இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். முட்டையும் அதே தான், சிங்கிள் பீஸ் இங்கே கிடையவே கிடையாது. லூஸில் விற்கவும் மாட்டாங்க. வாங்கினா அந்த ஃபுல் ரேக் தான் வாங்க முடியும். ஸோ அதை முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரோபாட்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு, இது வந்து தண்ணி ஊற்றி அதுக்கான ஷீட்டை வந்து வச்சுட்டு, இதில் கொஞ்சம் தண்ணி வந்து எப்படி ஊற்றணும்னா நார்மல் வாட்டரே உள்ளே ஊற்றிடணும். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் க்ளீனிங் என்ன லிக்யூடுமோ அதை வந்து நம்ம ஸ்ப்ரே வச்சு அடிச்சிடணும். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான். இதில் வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் வந்து கீழே இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஒரு சவுண்டு கேட்கும், லாக் ஆயிரும். லாக் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன மோடு வைக்கிறோமோ அந்த மாதிரி. இதில் வந்து வாட்ரு வந்து கொஞ்சமாக வரணுமா இல்லை வந்து அதிகமாக அந்த வாட்ரு வரணுமா, மாப் பண்ணணுமா, இந்த மாதிரி செட்டிங்ஸை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ரூமில் வந்து இந்த ரூமில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இந்த ரூமில் வந்து இந்த மாதிரி தான் துடைக்கணும், இந்த மாதிரி நம்ம வந்து கான்ஃபிக் பண்ணிட்டோம்னா அதுவே வந்து ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். ஸோ நான் மாப் செக்ஷன் காட்டாதனால வந்து இதை நான் இந்த வீடியோவில் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதை போட்டு காமிக்கிறேன். இதை ஆன் பண்ணோடனே வந்து அது ஸ்டார்ட் ஆயிரும். க்ளீனிங் முடிஞ்சோடனே அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சார்ஜ் பண்ணிடும். இன்கேஸ் வந்து அது தண்ணி முடிஞ்சாலுமே எனக்கு வந்து வார்னிங் கொடுக்கும் மொபைலில், வாட்ரு வந்து உள்ளே லீக் முடிஞ்சிருச்சு, தண்ணி வேணும் அப்படின்றது வந்து எனக்கு அலர்ட் காமிச்சிடும். தண்ணி வேணுன்ற டயத்தில் வந்து அது ஒரே பொசிஷனில் நிற்கும் அந்த இடத்துலையே. ஸோ அந்த அலர்ட் வந்து எனக்கு காமிச்சோன்னே அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அது ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணிடும். இதுக்கான நான் இது என்ன பிராண்டு, என்ன ப்ரைஸில் வாங்கினேன், இதெல்லாம் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த மாதிரி வந்து லிக்யூடு வந்து நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா எல்லா இடத்துலையும் வந்து அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு வந்துடும். இந்த லிக்யூடு வந்து அடித்ததுக்கப்புறம் வந்து நம்மளை கொஞ்சம் நேரம் நடக்காமல் இருக்கணும். ஸோ நான் ரூமை வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன் இந்த மாதிரி அடைச்சிட்டு. ஸோ இது வந்து துடைக்கிறது வந்து எனக்கு கம்மி பண்ணிடும் இந்த ஒர்க்கை. நெக்ஸ்ட்டு ஈவினிங் டயத்தில் வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது டெய்லி வந்து இந்த சிப்ஸாக கொடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நான் கொஞ்சம் வச்சுருந்தேன். இது ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். நான் அடிக்கடி கொடுக்க மாட்டேன், பட் இது வந்து கொஞ்சம் ஆர்கானிக்காகவே இது இருக்கும். வேறு எதுவும் கெமிக்கல் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் இதை வாங்குவேன். இது வந்து ஏர் ஃப்ரையரில் வந்து டேரெக்டாகவே ஃப்ரைஸுன்ட்டு ஒரு மோடு இருக்கும். அந்த மோடை கிளிக் பண்ணிட்டோம்னா அதுவே டைமரு, அதுக்கான என்ன டிகிரி செல்சியஸ் அப்படின்றது வந்து அதுவே செட் பண்ணி முடிச்சு அது வந்து முடித்தோடனே வந்து எனக்கு அலர்ட் காட்டிடும். இதுவும் மொபைல் கான்ஃபிகர் மாதிரி தான். இதுக்கான ஒரு தனி வீடியோவும் உங்களுக்கு தனியாக போடுறேன். இது என்ன பிராண்டு, என்ன ப்ரைஸில் நான் வாங்கினேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட ஆயில் இல்லாமல் நல்லா க்ரன்ச்சியாக சூப்பராக ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொடுத்தோடனே ஃபுல்லாக காலி ஆயிரும். இது வந்து 1/2 hour வந்து எண்ணெயில் நின்றுட்டு பொரிச்சிட்டு இந்த வேலையை வந்து எனக்கு ஃபுல்லாக டோட்டலாக கம்மி பண்ணிடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிச்சன் ப்ராப்பர்ட்டி. இதுக்கான ரிவ்யூ நான் உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக போடுறேன். பக்கத்தில் ஒரு மாலுக்கு வந்திருந்தோம். அவரோட ஏர்பட்ஸ் வந்து திடீர்னு ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு அவர் வந்து அதில் வந்து வாரண்ட்டி இருந்தது. ஸோ இங்கே எப்படின்னா பாப்புலரான ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் அப்படின்னா சராஃப் டிஜி தான். இதில் வந்து ஃபுல் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க என்ன டேமேஜ்னாலும். ஸோ ஈஸியாக அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அவர் அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராண்ட்லேயும் வாங்கியாச்சு. அப்படியே வந்து பக்கத்தில் வந்து பிரிண்டரை பார்த்தோம். சரி, பிரிண்டர் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹோம்க்காக அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்டர் வாங்கிட்டு வந்தோம். பிரியாஸ்க்கு வந்து ஒர்க் ஷீட்டு இந்த ஸ்கூல் சேர்க்குறப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கம்மியாகவும் இருந்துச்சு. அன்றைக்கி வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது வந்து நம்ம ப்ரைஸ்க்கு வந்து 6300 dirham தான், இன்க்ளூடிங் வந்து வாரண்ட்டியோட 2 years வாரண்ட்டியோட. இங்கே டேமேஜ்னால வந்து சப்போஸ் அவங்களால வந்து அதை சரி பண்ண முடியலன்னா ஃபுல் ரீஃபண்டும் கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் யோசிக்காமல் அதை வாங்கிட்டோம் நாங்கள். இது வந்து கலர் பிரிண்ட்டும் வரும், பிளாக் அண்ட் ஒயிட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து நார்மல் ஹோம் பிரிண்ட்டுக்கு வந்து ஏதாவது சின்ன சின்ன பிரிண்ட் எடுக்க வேண்டியதாக இருந்தாலோ இல்லை கிட்ஸுக்காகவோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த பிராண்ட் வந்து கெனானு. இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து நான் ஒரு 1 month வந்து நல்லா யூஸ் பண்ணிவிட்டு இதை பற்றி நான் டீட்டெயில் வீடியோ வந்து தனியாக உங்களுக்கு போடுறேன்.